ஜெய்பவானி என்னோட பாச உறவுகளுக்கு அம்மாவின் அழகான வணக்கம். உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? நாம் எல்லோரும் ஆன்மீகத்தின் குழந்தைகள். இந்த ஆன்மீகத்தின் வாய்களாகவே உங்களை எல்லாம் நான் கண்டேன், உங்களை எல்லாம் ஈண்டேன், உங்களை எல்லாரோடையும் அன்போட உறவுகளாக கலந்திருக்கிறேன். அந்த ஆன்மீக உறவுகள் என் சொந்த உறவுகளுக்கு மாத்திரம் எப்பொழுதுமே நான் சொந்தமாகி விடுவேன். இன்று சிந்தனைகள், ஒரு சில சிந்தனைகளை மனதோட இலக்குகளாக, மனதின் எண்ணமாக கேளுங்கள். கேட்டது மட்டும் இல்லாம மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த வாழ்க்கையோட தத்துவத்தையும் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சில பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி அண்ணன் தங்கை என்று இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு நெருக்கமாய் சில உறவுகள் நண்பர்கள் இருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், இது ஒரு முன் தொடர்பில்லாத ஒருங்கிணைப்பு இல்லை. உங்கள் பந்த பிணைப்பில் பல ஜென்ம தொடர்பு இருக்கிறது. அந்த பந்தத்தில் நீங்கள் ஒருவருக்காக இன்னொருவர் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. அதனால் அவருக்கு வந்த வாயில் உங்களுக்கு பங்கு உண்டு என்பதை உணர வேண்டும். ஆகவே இந்த நோயாளிகளுக்கு ஆறுதல், தேறுதல், பண உதவி, பராமரிப்பு போன்றவற்றை நீங்கள் செய்தாக வேண்டும். உலகில் உள்ள அத்தனையையும் அனுபவிக்க தேவையானது இந்த உடல். இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது இந்த உடல் சுகத்தின் சின்னமாக தெரிகிறது. நோய்வாய்ப்பட்ட காலத்தில் முதுமையிலேயோ உடல் சுமையாகி விடுகிறது. சுகத்தின் போது இலகுவாகவும், உடல் சுமையாகும் போது மனதளவில் கனத்து இதை சுமந்து கொண்டு எப்படி நாட்களை ஓட்டுவோம் என்று அந்த நேரத்தில் வருந்தாமல், இந்த உடல் நிரந்தரம் இல்லை, இது அழியக்கூடியது. இறுதி நிலையை நான் கசப்பான நாளுக்காக கருதவில்லை, இனிப்பாக உணர்கிறேன் என்று பக்குவத்திற்கு மனதை கொண்டு சென்றுவிடும். ஆக வேண்டிய பாதத்தை பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பிருந்தாவனமாக பார்க்கின்றீர்களா, போர்க்களமாக பார்க்கின்றீர்களா? பிருந்தாவனம் என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்காதீர்கள். அது உங்கள் உணர்வுகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உறுதிகளையும் காயப்படுத்தி போர்க்களமாக விடும். நினைத்து பாருங்கள். இந்த உலகத்தில் போர்க்களம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். இங்கு சண்டை நடக்கும், விபத்து நடக்கும், கொலை நடக்கும், சதி நடக்கும், நம்பிக்கை துரோகம் நடக்கும். இதையெல்லாம் நடத்தி கூட்டு கலவைதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் பிருந்தாவனம் வாழ்ந்து கொண்டு பிருந்தாவனமாக நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால், நீங்கள் இங்கு பிருந்தாவனத்தை மட்டும் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்க கூடாது. உலகத்தின் தன்மைக்கு ஏற்ப நீங்கள் மாறிக்கொண்டே இருந்தால்தான் உங்கள் உணர்ச்சிகளை, உடலையும் உங்களால் பாதுகாக்க முடியும். இதில் இன்னொரு விஷயத்தை பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதியோர்கள் சொல்லக்கூடியது, எங்கள் காலத்தில் வன்முறை, கொலை, குண்டுவெடிப்பு போன்றவைகள் எல்லாம் இல்லையே இல்லை என்கின்றார்கள். மரணம் எப்பொழுதுமே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மரணம்தான் அதுக்கு காரணம். மரணம் இப்போ வெடிகுண்டு, துப்பாக்கி போன்ற நவீன கருவிகள் வந்திருக்குது. அதனால மரணம் ஒவ்வொரு விதமாக வருது. அன்றைய காலங்களில் மரணம் வந்தது, அன்றைய காலங்களிலும் மரணம் வந்தது. பிளாக் நோயாக, அம்மை நோயாக 50,000 1,00,000 அப்பாவி உயிர்களை அழித்து போனது. வன்முறை இல்லை, நோய் இல்லை என்று எந்த ஒரு நாடு மாறு தட்டி கொள்ள மரணம் வாய்ப்பளிக்காது. அங்க ஒரு பூகம்பத்தை அவிழ்த்துவிட்டு 1,00,000 பேரை சடலமாகிவிடும். அல்லது சூறாவளி, இல்ல பெரும் மழை, ஏதாவது ஒன்றின் மூலமாக எவ்வளவு உயிர்களை இங்கு இன்றைய தினம் வரைக்கும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலம் சரி, இன்றைய காலம் சரி, மரணம் தொடர்ந்து வருது, வேறு வேறு வழிகளாக வருது. அப்படிப்பட்ட இந்த மரணம் நம்மளோட தொடர்பாக இருக்கும் பொழுது, இந்த உறவுகளும் நம் தொடர்புகளாக இருக்கும் பொழுது, நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒன்றே ஒன்றுதான். இயற்கையின் நீதியாக, நாம் வணங்கும் தெய்வத்தின் உறுதியாக நம் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டால், நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டால், இந்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தமாகிவிடும். இந்த ஜீவன் பிரகாசமாக ஆகிவிடும். ஆக மொத்தம் உடலை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் செயல்கள் எத்தகைய செயல், உங்களோட பிரார்த்தனைகள் எத்தனை பிரார்த்தனைகள், உங்களோட இறை, உங்களோட குருமார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ இதை காணுங்கள். எப்பொழுதுமே அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடியது, இந்த உலகம் ஒரு அழகான பிருந்தாவனம்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இது ஒரு போர்க்களம். தினமும் நம்ம சந்திக்கக்கூடிய துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், சண்டைகள், சச்சரவுகள், உறவுகளை இழக்கக்கூடிய தன்மைகள்னு நிறைய போர்க்களங்களை நம்ம சந்திக்கும் போது ஒரு நிலைமையில தான் இருக்கும். அப்படி நீங்க நினைத்து இந்த வாழ்க்கையை நீங்க
தொடங்க ஆரம்பித்தால் வரக்கூடிய போரில் நம்ம வெற்றி பெறலாம். பிருந்தாவனம் என்று சொன்னால் இங்கு நம்பிக்கை துரோகம் நம் பிருந்தாவனமான பூக்கள் தோட்டத்தை அழித்துவிடும். நம் மனது மென்மையானதல்லவா? அதனால் இந்த எண்ணங்களை மேலும் மேலும் கேட்டு மீண்டும் நீங்கள் செல்வ செழிப்புகளோடு வாழ்வதற்கு என்னோட ஆசி உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் உங்கள் மனதில் தேவி 3 பேரும் சக்தியம்மாவோட அன்பும் நிறைந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு என் ஆசீர்வாதம் கிட்டும். வாருங்கள் உறவுகளை, மீண்டும் சிந்திக்கலாம், மீண்டும் வாழ்க்கையை வாழலாம். உடலை பற்றிய சிந்தனைகளை தூரவிட்டு ஆன்மா சிந்தனைகளை உறுதியாக உட்கொள்வோம். ஜெய் பவானி.